நான் ஞானதர்ஷினி ஃபர்ஸ்ட் இன்றைய செய்தி டயரின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க சில டிப்ஸ். பொதுவாக டயரின் ஆயுட்காலம் 50,000 கிலோமீட்டர் மட்டுமே. ஆனால் நீங்கள் மனது வைத்தால் அதனை இரட்டிப்பாக முடியும். அதாவது வழக்கமான டயரின் வாழ்நாளை 1,00,000 கிலோமீட்டர்களாக அதிகரிக்க முடியும். பின்வரும் டிப்ஸ்களை கடைபிடித்தால் உங்கள் டயர் குறைந்தபட்சம் 1,00,000 கிலோமீட்டர் நீடித்து உழைப்பது உறுதி. வீல் அலைன்மெண்ட். மிகவும் கரடுமுரடான மோசமான சாலைகளில் நீங்கள் சில 1000 கிலோமீட்டர் ஓட்டினாலே வீல் அலைன்மெண்ட் பாதிக்கப்படும். வீல் அலைன்மெண்ட் என்பது ஒரு காருக்கு மிகவும் முக்கியமானது. எனவே ஒவ்வொரு 1000 கிலோமீட்டருக்கும் ஒரு முறையும் கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட்டை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அத்துடன் வீல் பேலன்சிங் மற்றும் ரொட்டேஷன் ஆகியவற்றையும் மிகவும் முக்கியமானது. உங்கள் டயர் ஆயுட்காலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அடிக்கடி இவற்றை செய்ய வேண்டும். டயர் ஃப்ரெஷர். டயர் உற்பத்தியாளர் மற்றும் வாகன உற்பத்தியாளர்களின் பரிந்துரைக்கப்பட்ட டயர் ஃப்ரெஷரை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது. ஃப்ரெஷர் மிகவும் குறைவாக இருந்தால் டயர் விரைவாக சூடேறி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மென்மையான ஓட்டுங்கள். டயர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு கீழ்தான் வேலை செய்கின்றன. திடீரென சடன் பிரேக் அடிப்பது, தாறுமாறாக ஆக்சிலேட்டரை மிதிப்பது போன்ற எக்குத்தப்பான வேலைகளை நீங்கள் செய்தால் டயரின் ஆயுட்காலம் கணிசமாக குறைந்துவிடும். எப்போதும் ஸ்பீட் லிமிட்டிற்குள் காரை ஓட்டுங்கள். அத்துடன் மிகவும் கடுமையாக ஆக்சிலேஷன் கொடுப்பது, பிரேக் பிடிப்பது ஆகியவற்றையும் தவிர்த்து விடுங்கள். வாகனத்தை மென்மையாக ஓட்டினால் வீல் அலைன்மெண்ட்டும் நீண்ட நாளுக்கு பாதிக்கப்படாமல் அப்படியே இருக்கும். ஓவர்லோட். வண்டியின் சஸ்பென்ஷன் உட்பட பல்வேறு அம்சங்களில் ஓவர்லோடிங் பாதிப்பை உண்டாக்குகின்றது. அதிக சுமையை ஏற்றினால் கடுமையாக பாதிக்கப்படுவது டயர்கள் தான். ஓவர்லோடிங் காரணமாக டயரின் ஆயுட்காலம் வெகுவாக குறைந்து விடுகின்றன என்பதை மனதில் கொள்ளுங்கள். நன்றி.